ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜி மீடியா வேர்ல்டு. இந்த சேனலோட நோக்கம் நீங்கள் எளிமையான முறையில் சாஃப்ட்வேர்ஸை கற்றுக்கணும் அப்படின்றது தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்கு போகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஆப்ஷன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம நிறையா வீடியோ ஆப்ஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆடியோ ஆப்ஷனை பற்றி ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் தான். நான் இப்போ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஆடியோவை நான் கொண்டு உள்ளே வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ 1 லேயரில் நான் கொண்டு வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ப்ளே ஆகுது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சப்போஸ் நான் இதில் எப்படி ஆடியோ கெயின் பண்ணுறது, எப்படி இந்த ஆடியோ கரெக்ஷன் ஆப்ஷன்லாம் பண்ணுறது, அதை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஆடியோ லேயரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ கெயின் ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் கொடுத்துருப்பாங்க. எத்தனை டெசிபலில் நீங்கள் போயிட்டு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் செட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோனா கொடுத்துக்கலாம், இவ்வளோ குறிப்பிட்ட அளவுக்கு கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ உங்களோட எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்றதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஓகே. சப்போஸ் இதுலேயும் அது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக தேவைப்படுது அப்படின்னா, நம்ம எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் ஆடியோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுற அந்த எஃபெக்ட்ஸை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி கொண்டு விட்டுருங்க. கொண்டு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல் ஆப்ஷனில் அதுக்கான அந்த ஆப்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி நிறைய ஆப்ஷன் நீங்கள் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த எஃபெக்ட்ஸ் வேணுமோ அந்த எஃபெக்ட்ஸை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி கொண்டு போய் விட்டுருங்க. கொண்டு போய் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாமே இங்கே அப்ளை ஆகும். நீங்கள் தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாறுது பாருங்கள். ஸோ நாய்ஸ் ஆட் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது, அதுக்கெலாம் தனியாக நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான ஆப்ஷன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ ஆப்ஷனை நீங்கள் ஈஸியாக கொண்டு வச்சுக்கிட்டு அதே மாதிரி அதுக்கேற்ற ஆடியோவை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா ஆப்ஷனும் ஆடியோ ஆப்ஷனை நீங்கள் போட்டு எடிட் பண்ணிக்க முடியும். இதுக்குனால தனியாக நீங்கள் போயிட்டு ஆடியோவுக்குன்னு தனியாக போயிட்டு எடிட் பண்ணி கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆடியோ ட்ரான்சிஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆடியோ ஆப்ஷன்லேயே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியான ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான ஆப்ஷன் தான். ஸோ மறக்காமல் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் இருந்தால் கொடுங்க, கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.